பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிற ஒரு அறிவுரை அல்லாவிட்டால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு பெரிய சாட்சி என்னவென்றால், நான் நம்புகிறது அவராலே வரும். அப்படியானால் இந்த சங்கீதக்காரன் சொல்ல வருகிறான், நான் எதை நம்புகிறேனோ, என் வாழ்க்கையில் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறேனோ, என் வாழ்க்கை நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறது, எனக்கு நடக்கும் என்று நினைக்கிறது, கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நினைக்கிறது, எல்லாமே நான் நம்புகிறதை தேவனால் வரும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லி கொண்டு போகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நாம் அறிந்த ஒரு சம்பவம் தான் இதோ. சோதரம் ஒரு எல்கானா என்கிற ஒரு புருஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். இந்த 2 பேர்லே ஒருத்தி பெனினாள், இன்னொருத்தி அன்னாள். இந்த பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தது, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. இந்த குழந்தைகள் இல்லாத அன்னாளை பெனினாள் பல்வேறு விதங்களிலே வேதனைப்படுத்துவாள். இவர்கள் சீலோவிலே இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் இவள் இப்படி செய்வாள். ஒரு நாள் இவளுடைய வேதனை பொறுக்க முடியாமல் ஆலயத்திலே போய் அழ ஆரம்பிக்கிறாள். இவள் அழ ஆரம்பித்தது, இவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறது, சத்தம் வெளியே கேட்கவில்லை. இதை ஆசாரியனாகி ஏலி பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஏலி பார்த்து கொண்டே இருக்கிற அந்த ஏலி இப்பொழுது இவள் நினைக்கிறாள், இந்த ஸ்ரீ அல்லாவிட்டால் இந்த பெண் இவள் குடித்து வெறுத்து இருக்கிறாள். எனவே அவளுடைய குடிவெறி நிமித்தமாய் இவள் இப்பொழுது ஆலயத்திற்குள்ளாய் புலம்பிக் கொண்டு இருக்கிறாள் என்று நினைத்து இந்த ஏலி இந்த பெண்ணிடத்தில், இந்த அன்னாளிடத்தில் கேட்கிறாள், நீ எந்த மட்டும் உன்னுடைய குடியை உன்னை விட்டு விலக்காதிருப்பாய், எந்த மட்டும் உன்னுடைய துன்மார்க்கத்தில் நிலைத்திருப்பாய் என்று கேட்ட பொழுது இவள் சொல்லுகிறாள், ஐயா, நான் மனக்லேசமுள்ள ஸ்ரீ என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் ஒரு வேதனையான ஒரு வார்த்தை. நான் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ, என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொன்ன பொழுது அந்த ஆசாரியன் அவளை சோதரம் வாழ்த்தி அனுப்புகிறான். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எதை கேட்டாயோ அதை கர்த்தர் உனக்கு செய்வார் என்று சொல்லி அந்த ஆசாரியன் சொன்ன பொழுது இந்த ஸ்ரீ தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டவள், தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவள். அதன் பிற்பாடு அவள் சோதரம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. காரணம் என்ன? அவள் செய்த ஒரு பொருத்தனை, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்று சொன்னால் சோதரன் அவனை நான் இந்த ஆலயத்தை கொண்டு விட்டு விடுவேன் என்று சொல்லி அவள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, சோதரம் அவள் தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்ட பிற்பாடு ஆசாரியன் அவளை வாழ்த்தின பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லையாம். காரணம், அவளுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? சோதரம், நான் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்திருக்கிறேன், நான் கேட்டதை கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கை அவளிடத்தில் இருந்தது. அவளுடைய நம்பிக்கையின்படியே கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் தேசத்தில் பெயர் பெற்ற தீர்க்கதரிசியாய் சாமுவேலாய் மாறி போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே தீர்க்கமாய் எதை நம்புகிறீர்களோ, தேவ சமூகத்திலே மாற்றமில்லாமல் எதை நீங்கள் சோதரம் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். எனவே அந்த கிருபை இன்றைக்கு நமக்கு கிடைக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா, நேசிக்கிற கர்த்தர் அல்லவா, அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் தேவனுடைய மகிமை எங்களோடு கூட இறங்கட்டும் ஆண்டவரே. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறதை தருகிற எங்கள் நல்ல தெய்வம், நாங்கள் சோதரம் ஆண்டவரை நம்புகிறதை செய்து முடிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் இப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்வீராக. ஆண்டவரே, எந்த காரியத்தை நம்பி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ, எந்த காரியத்தை தேவன்
செய்வார் என்று சொல்லி நம்பி வந்து நிற்கிறார்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் ஒரு அதிசயம் செய்யும். கூட இருந்த ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.